வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சட்டசபையில் காங்கிரஸ் திமுக வெளிநடப்பு. மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அமளி, கூச்சல், குழப்பம். புதுவை சட்டசபையில் வெளிநடப்பு செய்தது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் விளக்கம். பத்தாம் வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்ட வழக்கு. திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம். இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டம் ஒழுங்கு உட்பட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி சபையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுவை துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டசபை கூட்டம் புதன்கிழமை காலை நடைபெற்றது. துணை சபாநாயகர் பதவிக்கு செல்வம் மட்டுமே வேட்பு மனுவினை தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து சட்டசபையில் துணை சபாநாயகரை வாழ்த்தி பேச உறுப்பினர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டதெனவும், மழை நிவாரணம் வழங்காமல் இருப்பதுடன் ரேஷனில் தரப்படும் இலவச அரிசி தரமானதாக இல்லை என்பது உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றார். இதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்காததால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் ஆவேசம் அடைந்து அரசின் நடவடிக்கை குறித்து குறை கூறினர். இதற்கு எதிர்த்தரப்பில் இருந்த ஆளும் கட்சியினர் பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. காங்கிரசாரும் என்ஆர் காங்கிரசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் உருவானது. இதனைத் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேச அனுமதி அளிக்காத சபாநாயகரின் செயல்பாட்டினை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். துணை சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணித்ததால் அதிமுக உறுப்பினர்கள் எவரும் சபைக்கு வரவில்லை. மீனவர்கள்
போயிருக்காங்க 3 நாளா அவங்க அதுக்கு என்ன முயற்சியும் இல்லை. ஒரு விஷயம் பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்றதுக்காக வாய்ப்பு கொடுக்கணும். யாருமே வந்து கண்டிக்கத்தக்கது. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள மழை தண்ணி தேங்கி இருக்குது. அது வெட்டி ஓடுறது கூட ஆள் இல்ல. எதுவுமே இல்லாத முடியவே இல்லை. மே மாசம் மனப்பூர்வம் யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கலாம் கோழிக்குதான் குறைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நாங்க கிராமத்துல போய் என்ன சொல்லுங்க வந்து இப்ப அரிசி கூட ஒன்னால போட முடியல. துணி கொடுங்க. ரெண்டு ஆண்டு அரிசி வெள்ளை அரிசி ஒற்றைப்பாயில் அரிசி கொடுக்கணும். எண்ணமும் அதுதான்.
நமக்கு இந்த அரிசி எப்படி வருது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த அரிசி மத்திய அரசு எஸ்ஐ மூலம் வாங்கணும்னு சொல்றாங்க. மத்திய அரசு நிதி கொடுக்குறாங்க. அந்த மத்திய அரசுடைய கொடுக்குற அந்த அரிசி எடுத்து நம்ம மட்டும் வாங்கி கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி முன்னாடி உள்ள அரசு எப்படி இந்த அரிசி வாங்கியிருக்கிறாங்க? ஒற்றை அவியல் அரிசி அப்படி சொல்றாங்க. அந்த ஒற்றை அரிசி அவியல் அரிசி எப்படி வாங்கினாங்க நம்ம பார்க்கணும். நம்முடைய மத்திய அரசு அரிசி வாங்குறதுக்காக அந்த எஸ்ஐ மூலமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிதி நான் சொல்ல சட்டசபையை ஆளும் கட்சியினருக்கு ஏற்றபடி நடத்துவதை கண்டித்து வெளிநடப்பு செய்ததாக எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் விளக்கம் அளித்தார். இதே கருத்தினை காங்கிரஸ் உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளனர். புதுவை சட்டசபையில் ரேஷன் அரிசி விநியோகம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின்படி காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். இதற்கான காரணம் குறித்து வைத்திலிங்கம் உட்பட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தியாளர்களிடம் ஓய்ந்து தள்ளினர். சபைக்குள் இருந்த ஆவேசம் குறையாமல் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர். மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக பேசக்கூட அனுமதி இல்லை என ஆவேசம் அடைந்தனர். இது குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இப்போது நீங்களே காணுங்கள். இது அருமையான அரிசின்னு சொல்றாரு முதல்வர், அருமையான அரிசின்னு சொல்றாரு தியாகராஜன், அருமையான அரிசின்னு சொல்றாரு ராஜவேலு. இந்த நல்ல அரிசின்னு சொல்றாரு. இந்த மக்கள் தான் கேட்கணும். ஏன்னா எல்லாரும் வெளியில கொட்டி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நாங்களே போய் பார்க்கிறோம், அது சாப்பிட முடியாத அரிசி. இந்த அரிசி அருமையான அரிசின்னு சொல்றாங்க இந்த அமைச்சரவையை. இவங்க இன்னும் சாப்பிட்டு பார்த்தாங்களா, இந்த அரிசியை தொட்டு பார்த்தாங்களான்னு கூட தெரியல. மக்கள் தான் இதை கேட்கணும். இந்த அரிசி நல்ல அரிசியா, எவ்வளவு மோசமான அரிசின்னு சொல்லி எந்த கடையிலும் வாங்கல. இது என்ன பண்ண போறாங்க தெரியுங்களா? இந்த அரிசியை எடுத்துன்னு போய் பிளாக்ல விற்பாங்க. பிளாக்ல விற்கிறதுக்கோசரம் இவங்க சதி பண்றாங்க. இந்த அரிசி 4000 டன்னு ஒரு மாசத்துக்கு. இந்த 4000 டன்னு கொண்டு போய் வெளியில வியாபாரம் பண்றதுக்கோசரம் இந்த வேலை பார்க்கறாங்க. அதுதான் இதனுடைய உண்மையான நோக்கம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, காணாம போன கல்யாண சுந்தரம் எங்கேயான்னு கேட்டா சபாநாயகரை ஏத்துக்கிறாரு. நாங்க தேடி பார்த்தோம், கிடைக்கிறேன்னு சொல்றாரு. அமைச்சர்கள் எதுவுமே பதில் சொல்லல. முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தாண்ட அந்த கொலை வழக்கு சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றோம். அதை பத்தி எந்த விதமான பதிலும் சொல்லல. அவங்க பதவி ஏற்றுக்கிறது விழா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விழாவை நல்ல பெரிய மேடை போட்டு எடுத்துக்கிட்டோம். சட்டமன்றம் விழா எடுக்கிற இடம் இல்லை. நல்ல பெரிய மேடை போட்டோம், அவங்க வாழ்த்து பேசட்டும். ஆனால் இது வாழ்த்துற இடம் இல்லை. மக்களுடைய பிரச்சனையை பேசுறது தான் வந்தோம். சபாநாயகர் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாரு. 1 நிமிஷம் நடத்தினாவே அதிகம், நான் 10 நிமிஷம் நடத்திட்டேன், இதுக்கு மேலே நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? மைக் ஆஃப் பண்றாரு. நீங்க பத்திரிகையாளர் உள்ளே இருந்தீங்க, உள்ள இருந்து பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளவு மோசமா காட்டு மிராண்டித்தனமா நடத்துறாங்க சட்டசபையை.
இது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. அதனால் இதை கண்டித்து தான் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கோம். மக்கள் பதவியேற்றுகிறது. ரெண்டாவது துணைத் தலைவர் தேர்தல். இது ரெண்டுமே தமிழகத்தில் எப்படி நடந்ததுன்னா அரைக்குள்ள நடந்தது. இதுக்கு ஒரு சட்டசபை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு மோகமாக கெட்டு போயிருக்கு, மழை நிவாரணம் அறிவிக்கவே இல்லை. 40 வருஷ காலமாக பாண்டிச்சேரி சுதந்திர அடைஞ்ச காலத்துல பார்த்தீங்கன்னா மழை வந்ததுன்னா சுப்பராயபுரம் சத்திரத்துலேருந்து சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சாப்பாடோட போடல, கடன் தெருவோட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு கேட்கறதுக்கூட வழி இல்லை, கொடுக்கறதுக்கூட ஆள் இல்லை. இது ரெகுலர் நடக்கிறது. யாரும் சொல்ல வேண்டிய பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் 2 பேர் வந்தாங்க, வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க. இவ்வளோ அடைமழையில் என்ன நிவாரணம், என்ன செய்ய போகிறாங்க? சென்டாக் பசங்களுக்கு பணம் போய் சேரலை, எல்லா காலையிலேருந்து வெளியே அனுப்புகிறாங்க, ஜியோ போட்டாங்க, எதுவும் வரல. இதெல்லாம் எப்போ பேசுறது? இதுக்காக நல்ல பதில் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் முதல்ல கேட்கலன்றாங்க. அசம்பிளியில் கேட்கலனாக்கா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். அதுவும் இல்லை. என்ன சரி, அவங்களாவது ஒரு நல்ல நல்ல பிரச்சனைகளை அறிவிக்கலாமில்ல, அதுவும் இல்லை. அப்போ இது எதுக்கு இது ஒரு அசம்பிளி தேவையா இருந்தாலும் நாங்கள் வெளிநடப்பு பண்ணிருக்கோம். மக்கள் நல பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பேச முடியாமல் சும்மா சம்பிரதாயத்துக்கு கூடுற மாதிரி இருந்தால் அது தேவையில்லை. இந்த பிரச்சனையை பேச விடுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, நாங்கள் வரன்றோம். அதுக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை, நாங்கள் வெளியே வந்துட்டோம். காரைக்கால் மாவட்டம் மட்டுமல்ல, இலவச வேட்டி துணி எல்லா தொகுதியிலும் கொடுக்கப்படல. இன்னும் ஆதி திராவிடர்களுக்கு இது வரைக்கும் இலவச வேட்டி துணியை கொடுக்கல. ஒருத்தர் கூட தீபாவளியே முடிஞ்சு போச்சு, இலவச வேட்டி துணி கொடுக்கல. இது மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு இந்த அசம்பிளியில் அனுமதிக்கு போய் கேட்டாக்கா இன்னைக்கு மைக் ஆஃப் பண்றாங்க. இது மாதிரி நிலைமை நாங்கள் இப்படி தான் நடத்துவோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற நிலைமை தான். இன்னைக்கு முதலமைச்சர் அவர் சொல்றாரு, நீங்க இருக்கும்போது 3 ரூபாய் 20 காசு எஃப்சி எப்படி சப்சிடி கொடுத்தீங்கன்னு. அன்னைக்கு நம்முடைய மக்கள் இந்த அரிசி எங்களுக்கு எஃப்சியோடைய அரிசி சரியில்லை அப்படின்னு நம்ம முதலமைச்சர்கிட்ட அன்னைக்கு முறையிட்டதன் காரணமாக எங்களுடைய அமைச்சரும் அமைச்சர்லாம் உட்கார்ந்து பேசி ஒற்றை பாயில் அரிசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு வலியுறுத்தி, அதுக்கப்புறம் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய மக்களுக்காக சாப்பாட்டுக்காக கொடுக்குறப்ப தரமா கொடுக்கணும் அப்படின்றதால நம்முடைய அரசாங்க பணம் செலவானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தான் அன்னைக்கு கூடுதலா விலை இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கு ஏன் அதை நீங்க செய்யக்கூடாது? இன்னைக்கு மக்களுக்கு அதை ஏன் கேட்கக்கூடாது? இதனால முதலமைச்சர் பதில் சொல்றாரு, எங்களுக்கு இதனால எங்களுக்கு கடுமையான நிதி சுமை ஏற்படுது, அதனால கொடுக்க முடியலன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரிசி நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு, எங்களுக்கு இதனால நிதி சுமை அதிகமா வருது, அதனால கொடுக்க முடியலன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம செலவு பண்ணல இந்த அரசாங்கத்துல? கல்விக்கு செலவு பண்றோம், மருத்துவத்துக்கு செலவு பண்றோம், எல்லாத்துக்கும் செலவு பண்றோம். ஏன் சாப்பிடுற உணவுக்கு, சாப்பிடுற அரிசி, மக்களுடைய பசி ஆறுறதுக்கு சாப்பிடுற அந்த அரிசிக்கு செலவு பண்ணா என்ன? அதை விட இந்த நாட்டில் வேற என்ன செலவு பண்ண முடியும்? இன்னைக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்குறோம், எல்லா திட்டங்களும் நிறைவேற்றுறோம். அதை நிறைவேற்றும் போது இந்த அரிசிக்கு கூடுதலாக செலவு பண்ணி இந்த மக்களுக்கு நல்ல அரிசி கொடுக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை. இதை பேசுறதுக்கு இந்த சட்டசபையில் அனுமதி இல்லை. அவங்களுடைய விழா எடுக்கிறதுக்கோ அவங்களை பாராட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த சட்டசபை கூட்டுறாங்க தவிர மக்கள் பிரச்சனை விவாதிக்கிறதுக்கு இந்த சட்டசபையை கூட்டல. எனவே இதை கண்டிச்சு தான் நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுக்கு காரைக்கால் தொழிலுக்காக கடலுக்கு ஒரு 3 தினத்துக்கு முன்னாடி போனாங்க. அங்கே போனவங்க காணா போயிட்டாங்க. அது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அங்கே இருக்கிற அதிகாரிகள் கூட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட வரல. இது ரொம்ப வேதனையான கொடுமையான விஷயமா இருக்குது. மீனவர்களுக்கு காரைக்கால் மாவட்டத்தில் எந்த பாதுகாப்பும் கிடையாது. காரைக்கால் மாவட்டம் முழுக்க வெள்ளக்காடாக கிடக்குது. அதை தூர்வாடுறது, வாய்க்காலுக்கு தூர்வாடுறதும் தண்ணியை வெளியேற்றுறதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. கேட்டால் எதுலேயுமே நிதி இல்லைன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. காரைக்கால் ஒரு வெள்ளக்காடாக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் பசியும் பட்டினியாக கிடக்கிறாங்க. இந்த அரசு இந்த மக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் பொறுப்பற்றத்தனமாக இருக்கிறாங்க. அதை பற்றி இந்த சட்டசபையில் பேசுறதுக்குன்னா அதுக்கு கூட அனுமதி கொடுக்கல. வெறும் பாராட்டி பதவி ஏற்றுக்கிறவங்களை பாராட்டி பேசுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களை புறக்கணிக்கிறாங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாண சுந்தரம் திண்டிவனம் முதலாவது நீதிமன்றத்தில் ஆஜரானதால் விசாரணை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனித் தேர்வில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆள்மாறாட்டம் செய்ததாக 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரம் மனு தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் திண்டிவனம் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜெயராஜ் தாக்கல் செய்த மனுவினை விசாரித்த நீதிபதி பிரகாஷ் நவம்பர் 2ஆம் தேதிக்குள் ஆஜராகும்படி உத்தரவிட்டார். இதன்படி அமைச்சர் கல்யாண சுந்தரம் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு கல்யாண சுந்தரம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் இது தொடர்பான விசாரணையை நீதிபதி பிரகாஷ் வருகிற நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பருவமழை துவங்கி இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தென் தமிழகம் வரை பரவியுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் கடந்த சில தினங்களாக புதுவையில் பெய்து வரும் மழையினால் நகர பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை பெய்யும் என வானிலை விடுத்துள்ள எச்சரிக்கையால் புதுவை ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் பகுதி மக்கள் நிலை குலைந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை போக்க இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் புகார் தெரிவித்தனர். புதுவையில் கனமழை காரணமாக தக்காளி உட்பட காய்கறிகளின் விலை உயர்வால் இல்லத்தரசிகள் கடும் கவலை அடைந்துள்ளனர். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பெய்து வரும் மழையினால் தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், அவரை, உருளைக்கிழங்கு போன்றவற்றின் விலைகள் உயர்ந்து வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 15 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த தக்காளியின் விலை புதன்கிழமையன்று 24 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோன்று பெரிய வெங்காயத்தின் விலையும் உயர்ந்துள்ளது. இதுபோன்ற காய்கறி விலை உயர்வால் இல்லத்தரசிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து பெரிய மார்க்கெட் காய்கறி வியாபாரி கூறுகையில், தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழையினால் பெரிய வெங்காயம் மற்றும் தக்காளியின் வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். மழை குறைந்து சகஜ நிலை திரும்பும் வரை காய்கறியின் விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக அவர் அச்சம் தெரிவித்தார். வெளி மாநிலங்களில் இருந்து வரும் காய்கறியின் விலை உயர்வினால் உள்ளூர் காய்கறிகளை வாங்க உழவர் சந்தை பகுதியில் மக்கள் கூட்டத்தை அதிகம் காண முடிகிறது. துணை சபாநாயகராக பதவியேற்றார் செல்வம். சபாநாயகர், முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து. மருத்துவர் நினைவு தினம் அனுசரிப்பு. கல்லறைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி முன்னோர்களுக்கு கிறிஸ்தவர்கள் மலரஞ்சலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Into the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony.
மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு அப் டு 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV-உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV-உடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing kit set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத செயலை கண்டித்து மரப்பாலத்தில் எம்எல்ஏ தலைமையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கிராமப்புறங்களை விட நகர பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய குடியிருப்பு பகுதிகளான ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் போன்றவை உட்பட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பாக அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த உதவிகளையும் செய்ய அரசு முன்வரவில்லை என்ற குற்றச்சாட்டினை கூறி உள்ள மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மரப்பாலம் பகுதியில் புதன்கிழமையன்று மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. புதுவையில் நடைபெற்ற தென் பிராந்திய நோய் புலனாய்வு ஆய்வக இணைப்பு அலுவலர் கூட்டத்தில் அமைச்சர் சந்திரகாசு உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் கருத்தரங்கு கூட்டத்தில் புதன்கிழமையன்று பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட தென் பிராந்திய நோய் புலனாய்வு ஆய்வகத்தின் இணைப்பு அலுவலர்களுக்கான 2வது காலாண்டிற்கான மறு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதனை அமைச்சர் சந்திரகாசு துவக்கி வைக்க அரசு கொறடா நேரு முன்னிலை வகித்தார். கால்நடைத்துறை செயலர் சொல்லட்டி பிரபாகர் உரையாற்ற கர்நாடக கால்நடை அறிவியல் மற்றும் மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் வண்ணப்பக்குள் சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், புதுவை, லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களின் இணைப்பு அலுவலர்கள், இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கால்நடைகளின் நோய்கள் தடுப்பு முறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. புதுவை சட்டசபையின் துணை சபாநாயகராக செல்வம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதால் அவருக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் பின்னர் அவரை சபாநாயகர், முதல்வர் ஆகியோர் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக கல்யாண சுந்தரம், சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் பதவியேற்றனர். இதன் பின்னர் சபாநாயகராக சபாபதி பொறுப்பேற்க என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலருக்கு வாரிய தலைவர் பதவிகள் வழங்கப்பட்டன. இதுபோன்ற சூழலில் துணை சபாநாயகர் பதவிக்கு செல்வம் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அவர் தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமையன்று சட்டசபை கூட்டத்தில் துணை சபாநாயகருக்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணம் செய்து வைக்க அவருக்குரிய இருக்கையில் சபாநாயகர் மற்றும் முதல்வர் ஆகியோர் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். உலக ஆத்மாக்கள் தினத்தை முன்னிட்டு புதுவையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறைகளில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி மலரஞ்சலி செலுத்தினர். உலகம் முழுவதும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் ஆல் சோல்ஸ் டே எனப்படும் ஆத்மாக்கள் தினம் தமிழகம் மற்றும் புதுவையில் கல்லறை திருவிழா என்றழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் உயிரிழந்த முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் நினைவாக நடைபெறும் சிறப்பு பூசைக்கு பின்னர் கல்லறைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை நடைபெறுவதுண்டு. இந்த கல்லறை திருவிழா புதன்கிழமை நடைபெற்றதால் உப்பளம், முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், வில்லியனூர் போன்ற பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கல்லறைகளை சீரமைத்து புதுப்பிக்கும் பணியில் கிறிஸ்தவர்கள் கடந்த சில தினங்களாக ஈடுபட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக கல்லறைகளில் காலை மற்றும் மாலையில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று தங்கள் முன்னோர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். கல்லறை திருவிழாவினை முன்னிட்டு புதுவையில் உள்ள கிறிஸ்துவ பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. கல்லறை திருவிழா காரணமாக உப்பளத்தில் முன்னாள் மேயர்களின் கல்லறைகளில் நகரமன்ற அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து புதுவை விடுதலை பெற்றிருந்த போதிலும் இறந்த மேயர்களின் கல்லறைகளில் அஞ்சலி செலுத்தும் வழக்கம் இந்தியாவில் புதுவையை தவிர வேறு எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மெழுகுவத்தி, சாம்பிராணி வத்தி எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுன்னு போவோம். அஞ்சலி செலுத்திட்டு போவோம்.
இது வருஷம் நாங்கள் வந்துட்டு குடும்பத்தோடு வந்து பெரியவங்கக்கிட்ட வந்து பெரியவங்க எல்லாம் கும்பல சின்ன பசங்க எல்லாரும் வந்து இது பண்ணிவிட்டு ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வேண்டிட்டு போவோம். நவம்பர் 2ஆம் தேதி இறந்தோர் எல்லாரும் நினைவு கூற நாள். அதில் பொதுவாக கிறிஸ்டின் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இல்லம், அது அவங்களோட இல்லம். இது அந்த இல்லத்தில் போய் கல்லறையில் சாம்பிராண்டி வத்தி மெழுகுவத்தி பூவெல்லாம் வச்சு அவங்கள ஆராதிச்சுட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போவோம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள செம்மறி ஆடுகள் புதுவையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. ஈத் முபாரக் தியாக திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை வருகிற 7ஆம் தேதி கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்கள், ஏழைகள் என குர்பான் கொடுத்து தங்கள் உள்ள உணர்வினை வெளிப்படுத்துவர். பணக்காரர்கள், ஏழைகள் என்ற பாகுபாட்டினை மறந்து குர்பான் கொடுப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து செம்மறி ஆடுகள் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அவைகள் தற்போது பட்டியில் அரைத்து வைக்கப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்த ஆடுகளை வாங்கும் இஸ்லாமியர்கள் அதனை பக்ரீத் தினத்தன்று குர்பான் கொடுத்து தியாக திருநாளை கடைபிடிக்க உள்ளனர். குர்பான் கொடுப்பதற்காகவே வளர்க்கப்பட்டுள்ள இந்த ஆடுகள் 2000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட இருப்பதாக ஆட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். The Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க
மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing kit set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை silver coin free. Festival offer price பல exciting schemes இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் முதல்வரின் வீட்டருகே காரில் சென்ற என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று சீனியர் எஸ்பி சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். புதுவை முத்திரையர் பாளையம் அணைக்கரை வீதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் என்ஆர் பாசறை தலைவரான வேலாயுதம் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கடந்த மாதம் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலரை கைது செய்ததுடன் மேற்கொண்டு வன்முறையில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். ஆனால் வேலாயுதம் தரப்பினரை ஆறுமுகம் கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதை அறிந்த எதிர்த்தரப்பினர் கடந்த சனிக்கிழமையன்று முதல்வர் ரங்கசாமி வீட்டிற்கு சென்றுவிட்டு வெளியே வந்த ஆறுமுகத்தை ஆம்னி வேனில் வந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தனிப்படை அமைத்து வேலாயுதம் தரப்பினரை தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலையில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீனியர் எஸ்பி சந்திரன், ஆறுமுகம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். புதுவை லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் கோவிலில் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானை வள்ளி ஆகியோரின் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை மாலை சூரசம்ஹார விழா நடத்தப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். இதேபோன்று முருகன் கோவில்களில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்வுகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 14 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சட்டசபையில் காங்கிரஸ் திமுக வெளிநடப்பு. மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அமளி, கூச்சல், குழப்பம். புதுவை சட்டசபையில் வெளிநடப்பு செய்தது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் விளக்கம். 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்ட வழக்கு. திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம். இத்துடன் செய்தி